எல்லார்ட்டையும் செஸ்ஸை கொண்டு போகணும். அதுக்கு நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்க இடம் லாங்வால் மால், தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. எடுத்தோன்னே நேராக நம்ம சாப்பிட போல் நமக்குன்னு ஒரு ஸ்டால் போட்டிருந்தோம். அந்த இடத்துல வந்து நம்ம கூட கேம் விளாடலாம். அங்கே இருக்க குழந்தைங்க, அங்கே இருக்க பெரியவங்க எல்லாருமே நம்ம கூட கேம் விளாடலாம். ஈவனை வந்து நிறைய பெரியவங்க தான் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தாங்க. அவங்களுக்கு செஸ் கிளாக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன், போர்டோட ரூல்ஸ் ரெகுலேஷன் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம கூட விளாண்டவங்க சரத்னு ஒரு பிளேயர் விளாண்டாங்க. அவங்க ஸ்கூல் டைமில் செஸ் பிளேயராக இருந்திருக்கிறாங்க. ஸ்மித் மோரா கேம்பிட் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ரீ பானையும் நான் எடுக்கலை. அந்த வந்து கேம்பிட்டை வந்து டிக்ளைன் பண்ணிவிட்டு நான் பான் ப்ளே பண்ணியிருந்தேன். கேம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போணுச்சு. அண்ட் வந்து நிறைய பேர் அவருக்கு வந்து ஐடியாஸ் மாற்றி சொல்லி உண்மையாக அவரை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த கேமில் லேட்டராக வின் பண்ணிட்டேன். செகண்ட்லி வந்து மேனேஜ்மெண்ட் ஒருத்தர் அப்போலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். சரி நானும் விளையாட வரேங்கன்னா சரி வாங்க விளையாடலாம் அப்படின்னு 2 பேரும் விளையாண்டோம். அவருக்கும் கிளாக் இன்னொரு தடவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மேட்ச் ஆரம்பித்தோம். நிறைய பேத்துக்கு கிளாக்குங்கிறது அங்கே கொஞ்சம் புதுசாக இருந்தது. பட் நான் சொல்லியிருந்தேன் கிளாக் வச்சா தாங்க ஃபன்னாக இருக்கும், இல்லைனா ரொம்ப நேரம் ஒரு கேம் விளையாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாேருக்கும் அது பிடிச்சி போயிருந்தது. ஒரு ஸ்டேஜில் அவங்கள வின் பண்ணேன். அண்ட் வந்து இளைய தளபதி சிஎம் விஜய் மாதிரி ஒரு பையன் வந்தார். ஏன்னா ஃபஸ்ட்டு மூவ் வந்து H4 விளாண்டுருந்தாங்க. அண்ட் கேம் ஆரம்பித்தோம். லேட்டராக தான் நான் பார்த்தேன் கிங் அண்ட் குயின் வந்து மிஸ்பிளேஸ் ஆகிருந்தது. அப்புறம் அதை சரியாக வச்சுட்டு F2 F7 வீக்னஸ் ஐடியாவில் F2 பான் மேலே ப்ரெஷர் போட்டேன். அந்த கேமில் ஒரு 5 or 6 மூவ்ஸில் அந்த மேட்சும் வின் ஆகிடுச்சு. அந்த பையனுக்கு அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணிட முடியுமோ அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எதுவும் பண்ண முடியல. அண்ட் வந்து அந்த கேமுக்கு அப்புறம் ஒரு குழந்தையோட ஒருத்தங்க கேமை பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்களும் வந்து என்கேஜ் ஆனாங்க. வாங்க நம்ம விளையாடலாம், எனக்கும் செஸ் பிடிக்கும் அப்படின்னாங்க. அந்த குழந்தைய ஒரு பக்கம் வச்சுட்டு கேமில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க விளையாண்டுட்டு இருந்தது பயங்கர மோட்டிவேட்டடாக இருந்தது. அங்கே சின்ன குழந்தைங்களை விட பெரியவங்க தான் செஸ்ஸுக்கு ரொம்ப நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னே சொல்லலாம். கேம் போணுச்சு. ஒரு ஸ்டேஜில் அவர் கிங்கை வந்து நம்ம கார்னர் பண்ணி செக்மேட் பண்ணிட்டோம். அண்ட் வந்து திரும்ப சரத் வந்தார். நான் வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப நம்ம கூட கேம் விளாண்டாங்க. நல்லாவே அந்த கேம் போணுச்சு. ஒரு ஸ்டேஜில் திரும்ப வின் பண்ணோம். அண்ட் ஃபைனலாக வைபோக்கு பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். களம் பழகு.